அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மிக முக்கியமாக பங்காற்றிட்டு இருக்கிறது. குறிப்பாக 24 மணி நேரம் சிந்திக்கிறது பாஜக. அப்பா மகன் பிரச்சனை தீர்க்க வைக்கிறதுல ரொம்ப சிந்திக்கிறது பாஜக அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? சசிகலாவை சிறைக்கு அனுப்பியதே பாஜக தான் சொல்லி டிடிவி தினகரன் அப்பயே சொன்னார். அப்போ நாங்கள் பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஆரம்பிக்க வைக்க சொன்னதும் பாஜக தான்ங்கிறது ஓபிஎஸ் வெளிப்படையாக சொன்னார், குருமூர்த்தியும் வெளிப்படையாக சொன்னார். அதாவது தனக்கு தேவையான போது ஒரு கட்சியை உடைப்பது, அதுக்கப்புறம் அப்படி தன்னுடைய வசதிக்காக கட்சியில் சில பேரை சேர்ப்பது, இதுதான் பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கட்சியை உடைப்பது மட்டும் இல்லை, குடும்பங்களை உடைப்பதையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அஜித் பவார் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது வசந்தராஜ சிந்தியா குடும்பமாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க குடும்பங்களை உடைப்பதையும் கட்சிகளை உடைப்பதையுமே ஒரு முழுநேர தொழிலாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மனுஷபுத்திரன் சொன்னதை போல மாநில கட்சிகள் அல்லது மாற்றுத்தரப்பு உடைய கட்சிகள் இருக்கக்கூடாது, ஒரு ஒற்றை அடையாளத்தோட ஒரு இந்தியா உருவாக்கணுங்கிறது. அப்புறம் நித்யானந்தா சொன்னார், அண்ணாமலை தன்னுடைய கட்சியை வளர்த்தது சித்தாந்தம் பேசி தான் வளர்த்தாருன்னு. இன்னைக்கு மொளகாப்பூடி வெங்கடேசன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் பாஜகவுடைய ஓபிசி பிரிவினுடைய மாநில அணி தலைவர். அவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது? அண்ணாமலை காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு பாஜகவில் அத்தனை சமூக விரோதிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பாஜகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை என்ன, நான் சாட்டையில அடிச்சுக்கிறாரு. இந்தியாவிலேயே பாலியல் புகார்கள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு கட்சியில கமிட்டி போட்டாங்க பாஜகவில் தான். மலர்கொடி கமிட்டின்னு 2021 ஆகஸ்ட்ல ஒரு கமிட்டி போட்டாங்க, தமிழ்நாடு பாஜகவில் பாலியல் புகார்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரவே இல்லை. அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில ஒரு கிரெடிபிலிட்டி இருந்திருக்கா? இது வரைக்கும் அவர் வாங்கின வாட்ச் பில்ல தரவே இல்லை. அதே மாதிரி சீமான் பெரியார் பத்தி பேசுறதுக்கு நான் ஆதாரத்தை தருவேறாரு, தரவே இல்லை. 48 மணி நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைல காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வெளியிடுவேன்னு சொன்னாரு, வெளியிடவே இல்லை. இப்படி எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு சராசரி மனிதர் இருக்கக்கூடிய ஐக்கியூ கூட இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் உணரக்கூடிய ஒரு நபராகத்தான் அண்ணாமலை இருந்திருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமூக விரோதிகளை கட்சியை வளர்த்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.